ரன் ஆகிட்டுருக்கு. ஆட்டோ மோட்டில் ஓடிட்டுருக்கு. பேசிங் பண்ணுறேன். பேசிங் ரன் ஆகிட்டுருக்கு. பேசிங் லிக்விட் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். வாட்டரோட இன்னும் இருக்குது. வந்து டேங்க் இன்னும் வைக்கல. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் ஃப்ளோட்டை வந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வேஸ்டேஜ் லைன் கொடுத்தாச்சு. இந்த ட்ரிங்கிங் லைனு மேலே டேங்க் வச்சு கூட கொடுக்கணும். டெம்பரரி சும்மா மிஷினை ஓட விட்டு செக் பண்ணிட்டுருக்கேன். ஓடிட்டுருக்கு. தண்ணி ஓடிட்டுருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் அது கீழே உள்ளே போகுது. வேஸ்ட் வாட்டரு ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். வெஸ்டரோட வேஸ்ட் வாட்டரு இது வந்து மிஷினோட வேஸ்ட் வாட்டரு பின்னாடி வந்து இது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதுதான் உங்களுக்கு பவர் வந்து 3 பின் ஒயர். இன்னும் 3 பின் டாப்பு இல்லை, அதை நான் வாங்கலை. இவங்க பிரேக்கர்னால் இந்த மாதிரி வச்சுட்டாங்க, ப்ளக் பாயிண்ட் மாதிரி. அந்த மாதிரி பிரேக்கர் வைப்பேன். அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் 3 பின் டாப் வந்து பண்ணோம். லைன் வந்து எடுத்து கொடுத்தாச்சு. ஃபுல்லாக ஒயரு ஃபுல்லாக எல்லாமே டேக் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃப்ளோட் ஒயர் மட்டும் தொங்கிட்டு இருக்குது. அது லைன் கொடுத்ததுக்கப்புறம் அது கூட டேக் அடிக்கணும். ஓகேவா? இதுவும் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணியாச்சு. பேக்வாஷ் டைம் இப்போ வந்து சர்வீஸ் டைமு இன்னும் 7 மணி நேரம். மொத்தம் 8 மணி நேரம் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேக்வாஷ் ஆகும். இன்னும் 7 மணி நேரம் 10 செகண்ட், சரி 7 மணி நேரம் 10 நிமிஷம் பேலன்ஸ் இருக்குது. அது ஓடனதுக்கப்புறம் பேக்வாஷ் ஆகும். ஓகே, இது வேஸ்ட் வாட்ரு 700 போகுது. ட்ரிங்கிங் வாட்ரு கரெக்டாக 250. 200ல் 220, 240, அதுலேருந்து 240க்கும் கொஞ்சம் மேலே.